விழுப்புரம் அடுத்த சகாதேவன்பேட்டையில் சிறுத்தை புலி நடமாட்டம் என பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ள நிலையில் வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். அந்த பகுதி மக்கள் என்ன தகவல்களை கூறியிருக்காங்க? தொடர்ந்து வனத்துறையினுடைய சோதனை தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாலும் விவசாய நிலங்கள் உள்ள மாவட்டம். அதே போல அடர்ந்த காட்டு பகுதி இங்க இல்ல. காட்டுப்பகுதி வனப்பகுதி இருக்கு, ஆனால் அடர்ந்த காட்டுப்பகுதி. இதே போல சிறுத்தை, புலி, யானைகள் வசிக்கிறதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாதுங்க. இன்று காலை விழுப்புரம் மாவட்டம் கோழிலூர் ஒன்றுக்கு உட்பட்ட சகாதேவன்பேட்டை என்ற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அதிகாலை சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்ததாக அப்பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற வனத்துறையில ஓட்டுநரா பணியாற்றிய சிவராஜ் என்பவர் தகவலை தெரிவிக்கிறாரு. இந்த தகவல் ஊருக்குள்ள பரவுது. பொதுமக்கள் கடுமையான பீதிக்கும் அச்சத்துக்கு ஆளாகிறாங்க. உடனடியா வனத்துறையில இந்த பகுதியில் இப்போ ஆய்வு மேற்கொள்றாங்க. சிறுத்தை புலி வந்து சென்றதுக்கான பாத சுவடுகள் இங்கு இருக்கிறதா என்ற கோணத்திலையும் அவங்க ஆய்வு மேற்கொள்றாங்க. இந்நிலையில கடந்த நவம்பர் 5ஆம் தேதி விழுப்புரம் சென்னை திருச்சி தேசிய விக்கிரவாண்டி என்ற இடத்துல ஒரு சிறுத்தை தலையில பலத்த காயமடைந்து உயிரிழந்த நிலையில உடல் கண்டெடுக்கப்பட்டது. அப்பவே மிகப்பெரிய ஒரு பீதி ஏற்பட்டது. இன்று சகாதேவன்பேட்டையில சிறுத்தை புலி பார்த்ததாக வனத்துறை ஓட்டுநர், ஓய்வு பெற்ற ஓட்டுநர் சொன்ன விஷயமும் அப்பகுதி மக்களை மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்த்திருக்கு. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் அந்த கிராமத்துல முகாமிட்டு தீவிர விசாரணை ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இதுதான் விழுப்புரம் மாவட்டத்தில் பரபரப்பான தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.